வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்து வரப்பட்ட உடல் பாகங்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை ஒரு செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வயநாடு நிலச்சரிவுல பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மீட்பு பணிகளை தனித்தனியாக பிரிந்து மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சாலி ஆற்றில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்து செல்லப்பட்ட உடல் பாகங்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. காட்டாற்று வெள்ளம் சற்று வடிந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆற்றின் கரை ஓரமாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து அந்த பகுதியிலே கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். எங்கெங்கெல்லாம் உடல் கிடக்கிறது என்பதை பார்த்து அவற்றை மீட்டு வருகிறார்கள். பல இடங்கள்ல இந்த அடித்து வரப்பட்ட காட்டாற்று வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் அடித்து வரப்பட்ட சகதியோடு பாறையின் இடுக்குகள்ல உடலினுடைய பாகம் தனித்தனியாக சிதறி கிடக்கிறது. அவற்றை உடலின் பாகங்களை ஒவ்வொன்றையும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டு வருகிறார்கள். அதே போன்று மரக்கிளைகளில் சடலங்கள் தொங்குகிறது, அவற்றையும் மீட்டு வருகிறார்கள். முழு சடலமாக ஓரிரு சடலங்கள் மட்டுமே அவ்வாறு மீட்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான உடல் பாகங்கள் தான் பெரும்பாலான இடங்களில் அங்கங்கே மண்ணுக்குள் புதைந்து கிடப்பதாகவும், அடித்து வரப்பட்ட பாறை இடுக்குகளில் எடுக்க முடியாத அளவிற்கு உடல் பாகங்கள் சிக்கி இருப்பதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கிருந்து தமிழகத்தில் இருந்து அரக்கோணம் பகுதியில் இருந்து சென்ற தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மூலமாக இந்த தகவல் கிடைக்கப்பெறுகிறது. சாலியாற்றின் கரையோரங்களில் நேற்று முழுவதுமாக அங்கு காட்டாற்று வெள்ளம் சென்ற நிலையில் இன்று சற்று அந்த வெள்ள நீர் வடிந்திருக்கிறது. எனவே அந்த பகுதியில இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட உடல்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நடந்தே சென்று அந்த ஆற்றின் கரையோரமாக இரு கரைகளிலுமே தொடர்ந்து அவர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுல சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்று படுகையில அடித்து வரப்பட்ட மரக்கிளைகளில் சிக்கி கிடக்கிறது. அதே போல பாறையின் இடுக்குகளில் உடல் பாகங்கள் சிக்கி கிடக்கிறது. இவற்றை எல்லாம் மீட்டு அங்கிருந்து தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேப்பாடி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அதேபோல தற்காலிகமாக மொத்தமாக பல்வேறு இடங்கள்ல இந்த தற்காலிக மருத்துவமனை போன்ற ஒரு முகாம்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அங்கே கொண்டு வந்து உடல்கள் எல்லாம் வைக்கப்படுகிறது. பிறகு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதன் மூலமாக பரிசோதித்து இந்த சடலத்தினுடைய உடல் பாகங்கள் யாருடையது என்பதை கண்டுபிடிப்பார்கள் என்றும், அதற்கு பிறகு இதில் காணாமல் போனவர்கள் பட்டியலை வைத்து அவற்றை அவர்களுடைய உறவினர்கள் மூலமாக அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது, டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு உயிரிழந்தவர்கள் குறித்த அடையாளங்களை கண்டறியக்கூடிய பணிகள் இதற்கு பிறகு நடைபெறும் என்றும் தெரிவிக்கிறார்கள். நேற்றைய தினம் மலப்புரம் வரை, அதாவது வயநாட்டிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மலப்புரம் மற்றும் நீலாம்பூர் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் எல்லாமே ஆற்று நீரில் சடலங்கள் கரை ஒதுங்கிய நிலையில இன்று இந்த சாலி ஆற்றில் சற்று இந்த வெள்ளம் வடிந்திருப்பதனால கரையோரமாக ஆங்காங்கே சடலங்கள் சிக்கி கிடக்கிறது. பொதுவாக இந்த நிலச்சரிவுகள்ல அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகள் முழுவதுமாக இந்த நிலச்சரிவில் அந்த குடியிருப்பு பகுதி எல்லாம் மண்ணோடு புதைந்து கிடக்கிறது என்று சொல்லும் நிலையில இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட போது அந்த பகுதியில் கடும் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. 48 மணி நேரத்தில் 572 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த கடுமையான மழைப்பொழிவும் இந்த நிலச்சரிவுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த காட்டாற்று வெள்ளமும் ஏற்பட்டதனால அந்த மழைப்பொழிவின் காரணமாக காட்டாற்று வெள்ளத்தோடு அடித்து வரப்பட்ட இந்த பாறைகள், மலைச்சரிவில் ஏற்பட்ட பாறைகள், மண், சகதி எல்லாமே அடித்து வரப்பட்டு அதோடு குடியிருப்பு கட்டிடங்களும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த காட்டாற்று வெள்ளத்திலே அடித்து வரப்பட்டிருக்கிறது. அப்படி சடலங்கள் பல இடங்கள்ல மண்ணோடு புதைந்து கிடக்கிறது. இது வெள்ளம் சற்று வடிந்த நிலையில் தான் அந்த ஆங்காங்கே சடலங்களும் சடலினுடைய பாகங்களும் ஆங்காங்கே கிடப்பதை பார்த்து இன்று காலை முழுவதும் மீட்பு குழுவினர் தொடர்ந்து அவற்றை மீட்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 160 பேர் வரை தற்பொழுது உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த மீட்கப்பட்ட உடல் பாகங்களையும் கண்டறிந்து அவற்றை அடையாளம் காணும் முயற்சி நடப்பதாகவும், அதற்கு பிறகே அது உயிரிழந்தவர்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அம்மாநில அரசினுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.